9 மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்தின் மண் சரிவு ஆய்வு மற்றும் அபாய முகாமைத்துவ பணிப்பாளர் RMS பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலி, மாத்தறை ஊடாக சம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையினூடாக அல்லது மாறுபட்ட திசைகளினூடாக வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.